உங்களில் பல பேர் பகவத் தரிசனத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேவை பண்ணிட்டுருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களில் நிறைய பேர் பகவத் தரிசனத்திற்கு சந்தாதாரர்களை சேகரிக்கக்கூடிய திருப்பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் சில பேர் பகவத் தரிசனத்திற்கு ஏறக்குறைய நம்ம சொல்லலாம் சில நேரத்தில் தொடர்பில்லாதவர்கள் கூட இந்த யாத்திரையில் கலந்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாரும் இஸ்கானோட தொடர்புடையவர்கள். குறைந்தபட்சம் 4 மாலைகள் ஜெபம் செய்யக்கூடியவர்களை தான் இங்கே யாத்திரையில் நம்ம அழைத்து வந்திருக்கிறோம். அதனால் உங்களில் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இஸ்கானோட தொடர்பு கொண்டு இருக்கீங்க. பகவத் தரிசனம் ஸ்ரீல பிரபுபாதர் 1944ஆம் வருடம் பேக் டு காட்ஹெட் அப்படிங்கிற பேரில் தொடங்கின பத்திரிகை. அதை தழுவி தமிழில் நம்ம இப்போ இதை இயன்ற அளவு சிறப்பாக எல்லா விதத்துலேயும் அதனுடைய கட்டுரைகளாகட்டும், அதனுடைய நம்ம அச்சிடுறதாகட்டும், எல்லா விதத்துலேயும் எந்த அளவுக்கு சிறந்ததாக நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு சிறந்ததாக உங்கள் எல்லாருக்கும் வழங்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டுருக்கோம். ஒரு பத்திரிகையை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் அல்ல. நிறைய மக்களுக்கு அது உண்மையில் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் பத்திரிக்கை வருது, நாங்கள் வாங்கி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. பெரும்பாலானவர்களுக்கு அந்த பத்திரிகைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணிகளை பற்றி தெரியாது. அதுவும் குறிப்பாக ஒரு ஆன்மீக பத்திரிகை நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதில் நம்மளால் முடிந்தளவு எந்த அளவுக்கு திருப்தியாக ஸ்ரீல பிரபுபாதருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் புருஷோத்தமரான கிருஷ்ணருக்கும் எந்த அளவிற்கு நம்மளை அவர்களை திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த பகவத் தரிசனம் வெளிவருது. பகவத் தரிசனத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள்களில் அல்லது மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, பகவத் தரிசனமானது ஸ்ரீல பிரபுபாதர், நம்மளுடைய குரு பரம்பரை சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் இவர்களை திருப்திப்படுத்துவதற்கானது. எல்லாருக்கும் நான் இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேன். பின்னாடி இந்த பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை கேட்கும்போது மற்றவர்களும் இதை உணர்வாங்க. பகவத் தரிசனத்தினுடைய முக்கியமான கொள்கை ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறது. அதுதான் உண்மையில் சொல்லப்போனால் பகவத் தரிசனத்தினுடைய முக்கியமான கொள்கை ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும். ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதின் மூலமாக இயற்கையாகவே தானாகவே பூர்வீக ஆச்சாரியர்கள், முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு, ராதா கிருஷ்ணர் இவர்கள் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அதனால் பகவத் தரிசனத்தினுடைய முக்கியமான கொள்கை ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் கருணை வாய்ந்தவர். ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய புத்தகங்களிலே பல இடங்களில் எழுதுவார், பக்தர்கள் பகவானை காட்டிலும் கருணை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது. சில நேரத்தில் நம்மளால் அதை உணர முடியாது, எப்படி பக்தர்கள் பகவானை காட்டிலும் கருணை வாய்ந்தவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறது.
ஆனால் அதை நம்ம ஸ்ரீல பிரபுபாதரை போன்ற பக்தர்களுடைய வரலாற்றில் பார்க்க முடியும். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரித்து அவர் நிச்சயமாக எல்லாருக்கும் கருணையை பொழிந்தார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அந்த கிருஷ்ணருடைய கருணையை பெற்று அதனுடைய பாத்திரமாக நம்ம எல்லாருக்கும் அந்த கருணையை கொடுக்கக்கூடியவராக ஆன்மீக குரு விளங்குறார். சம்சாரதாவா நலலீடு லோகா திராணாய காருண்ய கணா கணாத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குருவானவர் கிருஷ்ணர்கிட்டிருந்து கருணையை பெற்று அதை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக விளங்குறார். அதனால் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஸ்தானம் நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த ஸ்தானம். நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்து நம்மளுடைய கணக்கில் ஸ்ரீல பிரபுபாதரை எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தால் கூட அது உண்மையில் அவருடைய ஸ்தானத்திற்கு கொஞ்சம் கூட அருகில் வராது. நம்ம எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் ஏதோ காரியங்களை செய்யலாம், ஆனால் இது எல்லாமே ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதை அடிப்படையாக வைத்து தான் இருக்கணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட். அது மாதிரி நம்ம எத்தனையோ காரியங்களை செய்து கடைசியில் நம்மளுடைய காரியங்களானது ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை அப்படின்னா அப்போ அதனுடைய நிலை அதுதான். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட். நம்ம வெளியில் நம்ம நிறைய பக்தியை செய்யலாம், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பக்தியை போன்றதாக இருக்கலாம், ஆனால் அதன் எல்லாவற்றினுடைய அடிப்படை ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இது இன்றைக்கு கவர்னிங் பாடி கமிஷன் அப்படிங்கிற ஒரு உயர்மட்ட குழுவினால் நிர்மாணிக்கப்பட்டு வருது. அதில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி சிஷ்யர்கள். ஆனாலும் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜட உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு சென்றாக வேண்டும். இன்னும் 10 வருடம் 20 வருடம் 30 வருடங்கள் கழியும் போது ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் எத்தனை பேர் எஞ்சி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கையில் எண்ண வேண்டியதாகும். ஏன்னா உலகம் அவ்வளோ வேகமாக போயின்னு இருக்கு. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நம்ம எத்தனை வருடங்களை கழித்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த வருடங்கள் எல்லாம் மிக விரைவாக ஓடி போயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார அந்த 20-30 வருடங்களும் போயிடும். நம்மளில் பல பேரும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தை அடைந்திருப்போம். இல்லை நம்மளில் சில பேர் இந்த உலகத்தை விட்டு அல்லது இந்த உடலை விட்டாவது விலகி இருப்போம். எப்படி பார்த்தாலும் இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இது ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பத்தை தாங்கி தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டிய இயக்கம். இந்த இயக்கம் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். அந்த சமயத்தில் நிறைய பக்தர்கள் அடுத்தடுத்து உரு பெறுவார்கள். குரு பரம்பரையை தொடர்ந்து எத்தனையோ சிஷ்யர்கள் வரலாம், எத்தனையோ குருமார்கள் வரலாம். இப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் பலர் மிக சிறப்பாக மக்கள் எல்லோருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி மக்களை அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதே போலவே பலரும் உருப்பெற்று வரலாம் வருங்காலத்தில். எப்படி பார்த்தாலும் எத்தனை பேர் குருமார்களாக உருவெடுத்து வந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஸ்தானம் தன்னிகரற்ற ஒன்று. ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். ஸ்ரீல பிரபுபாதர் இருந்த காலகட்டத்திலேயே
இது சம்பந்தமாக பலவிதமான விவாதங்கள் வந்திருக்கு. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகத்தை அச்சடிக்கும் போது ஃபவுண்டர் ஆச்சாரியா அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஆச்சாரியா ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு அச்சிட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு மிக பெரிய அளவில் அவர் கண்டனம் தெரிவித்தார். அவர் எல்லாரையும் பயங்கரமாக திட்டினார். நீங்கள் ஃபவுண்டர் ஆச்சாரியான்னு போடணும்னு சொன்னார். ஏன் ஸ்ரீல பிரபுபாதர் அதை ஃபவுண்டர் ஆச்சாரியான்னு போடணும், ஸ்தாபக ஆச்சாரியர்னு போடணும்னு பிரியப்பட்டார். தன்னை ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு பிரிவினுடைய ஸ்தாபகர் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவா? ஒரு புறம் அதுவும் இருக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் தான் ஸ்தாபகர், நிச்சயமாக அது எல்லாருக்கும் தெரியணும். அதை தெரியப்படுத்த வேண்டியது ஸ்ரீல பிரபுபாதருடைய கடமையாகவும் ஆகுது. அந்த விதத்தில் ஸ்ரீல பிரபுபாதரை செய்திருக்கலாம். இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கு நன்றாக தெரியும் வருங்காலத்தில் நிறைய ஆச்சாரியர்கள் இந்த இயக்கத்தின் மூலமாக வருவார்கள். நிறைய குருமார்கள் வரலாம். எத்தனை குருமார்கள் வந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஸ்தானம் அப்படியே இருக்கும். ஏன்னா அவர் ஸ்தாபக ஆச்சாரியர். இந்த இயக்கத்தில் இன்றைக்கு நம்ம இங்கே கூடி இருக்கக்கூடியவர்களில் எல்லாரும் இங்கே ஒரு சில குருமார்களுடைய சிஷ்யர்களாக இருக்கலாம். இன்னும் சில வருடங்கள் கடந்து போகும்போது இந்த மாதிரி இஸ்கான்லேருந்து யாத்திரை ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் பல குருக்களுடைய சிஷ்யர்களாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எல்லா காலகட்டத்திலும் நமக்கும் நம்மளுடைய குருவிற்கும் உறவு இருக்கலாம். அதே சமயத்தில் நமக்கும் இந்த இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதருக்கும் உறவு இருக்குது. இஸ்கானில் வரக்கூடிய எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாதரின் சார்பாக ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றி அவருடைய பிரதிநிதியாக மக்களுக்கு எல்லோருக்கும் மற்றவர்களுக்கு தீட்சை வழங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஸ்தாபகர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏறக்குறைய சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கிய ஆச்சாரியராக திகழ்ந்தவர் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர். ராமானுஜாச்சாரியர் யாரெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாரும் தங்களுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு உறவு இருக்கிறதை உணர்றாங்க. தங்களை ராமானுஜதாசனாக சொல்கிறது வழக்கம். அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒன்று. அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குரு இருப்பாங்க. தனிப்பட்ட ஒரு குரு இருந்தால் கூட அந்த குரு கிட்ட அவங்களுக்கு பிரியம் இருக்கலாம். அந்த குருவிற்கு அவர்கள் சேவை செய்யலாம். அந்த குருவினுடைய கட்டளை அவர்கள் பின்பற்றலாம். அவருடைய உபதேசங்களை அவர்கள் கேட்கலாம். அது எல்லாமே இருந்தால் கூட அவர்கள் தங்களை ராமானுஜரோடையும் அடையாளப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இஸ்கானும். இஸ்கானில் எத்தனை குருமார்கள் வரலாம், சம்பிரதாயங்கள் வளர்ச்சி பெறலாம், எத்தனை பேர் வந்தாலும் எல்லா பக்தர்களும் ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளையின் கீழே, ஸ்ரீல பிரபுபாதருடைய வழிகாட்டுதலின் கீழே, அவருடைய புத்தகத்தின் கீழே, அவருடைய உபன்யாசங்களின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா பக்தர்கள்ட்டையும் இருக்க வேண்டியது அவசியம். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்காக ஆன்மீக உலகத்திலிருந்து இங்கே இறங்கி வந்தார். அவர் கிருஷ்ணருடைய நித்தியமான சகாக்கள்ல ஒருத்தர். கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய பக்தர். அவருடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத பிரபுபாதர் நமக்கு விளக்கல. நம்ம அதை பற்றி கற்பனை செய்யலாம். ஆனால் நம்மளுடைய கற்பனைக்கு உட்பட்டவர் அல்ல ஸ்ரீல பிரபுபாதர். எப்படி பார்த்தாலும் பிரபுபாதர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்.
நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய கொள்கைகள், நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரிதான கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்ம அப்படியே பாதுகாக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சௌகரியத்திற்காக ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த உபன்யாசங்களை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம இயற்கையாக பார்க்குறோம், கிறிஸ்தவ மதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை எதையும் பின்பற்றது கிடையாது. ரைட்? ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், கொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லி இயேசு கட்டளை கொடுத்தார், ஏன் நீங்கள் அவரை பின்பற்றது இல்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறது வழக்கம். அதே மாதிரி நம்ம பார்க்கலாம், ராமானுஜாச்சாரியருடைய சம்பிரதாயத்திலும் நம்ம பார்க்கிறோம். ராமானுஜரை பின்பற்றவரா உணர்வாங்க, அடியேன் ராமானுஜதாசன் வாயளவில் சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க உண்மையில் ராமானுஜரை பின்பற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாமல் இருக்கலாம். சிலர் பின்பற்றலாம், சிலர் பின்பற்றாமல் போகலாம். வெறுமன ஒரு சென்டிமெண்டலாக அவங்க ராமானுஜரோட தங்களை இணைந்தவர்களாக கருதலாம். இல்லை முன்ன சொன்ன மாதிரி கிறிஸ்துவர்கள் தங்களை இயேசுவோட இணைத்தவர்களாக கருதலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ராமானுஜ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் தெளிவாக சொல்லியிருக்கார், எக்காரணம் கொண்டும் யாரும் பிற தேவர்களை வழிபடக்கூடாது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு பிற தேவர்களையே வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் பல இடங்களில் கண்டிச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வீட்டிற்கு நம்ம போகும்போது அங்கே பார்க்கலாம் சாய்பாபா படம் இருக்கிறது. அப்போ என்ன, அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றவர்களாக அவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க, ஆனால் உண்மையில் அதை பின்பற்றக்கூடிய விதத்தில் இல்லை. காலத்தினுடைய கோலத்தில் எப்படி பார்த்தாலும் இஸ்கான்லேயும் அது மாதிரி பக்தர்கள் வருவார்கள், அந்த மாதிரி நபர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா இது கலியுகம். வருங்காலத்தில் அப்படிங்கிறது கிடையாது, இன்றைக்கே இருக்கிறாங்க. தங்களை ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடியவர்களாக சொல்லிப்பாங்க. ஆனால் ஸ்ரீல பிரபுபா சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அது கிடக்கிறார், அவர் ஏதோ வயசானவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார், நம்ம அதெல்லாம் அதே மாதிரி செய்ய முடியுமா, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். அதுதான் அங்கே அந்த க்ஷணமே ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக வரக்கூடிய கிருஷ்ணருடைய அந்த கருணையானது நின்றுவிடும். எந்த நேரத்தில் ஒருத்தர் ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றுறது என்னுடைய கடமை அல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த நேரத்தில் அவங்களுடைய கருணை அப்படிங்கிறது நின்று போயிடும். பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம், எப்படி ராமானுஜ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ விஷயங்களுக்கு தாசனாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளும் ஜெய் பிரபுபா சொல்லிட்டு வேறு எதுக்கோ ஜெய் போட்டுருக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெயின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லாத விஷயங்களை செஞ்சுன்னு இருக்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் பிடிக்காத விஷயங்களை செஞ்சுன்னு இருக்கலாம், நடக்கலாம் நிச்சயமாக. வெறுமனை நம்மளை இஸ்கான் பக்தர் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துறதுனால ஒருத்தர் சம்பிரதாயத்தோட இணைஞ்சவர் அப்படின்னு ஆகிறது கிடையாது. வெறும்னா முத்திரை குத்துறதுனால இல்லை சம்பிரதாயத்தினுடைய ஒரு குரு அமர்ந்து அவர்கிட்டருந்து தீட்சை வாங்கிறதுனால நம்மளுடைய பேர் மாறிடுறதுனால, நம்ம துளசி மாலையில் ஜெபம் பண்ணுறதுனால, இல்லை 3 சுற்று கண்டி மாலை போட்டுக்கிறதுனால நம்ம சம்பிரதாயத்தில் இணைந்தவர் ஆகிறது கிடையாது. சம்பிரதாயத்தில் இணைந்தவர் ஆகிறோம் அப்படின்னா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, தாத்பரியங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் என்னுடைய பூர்வீக ஆச்சாரியர்கள் என்ன கொடுத்தாங்களோ அதே விஷயங்களை அவர் அப்படியே கொடுத்தார். அந்த விஷயங்களை
நம்மளால் முடிந்த வரைக்கும் அப்படியே பின்பற்றணும். நம்மளால் அவர் சொன்ன விஷயங்களை ஏதாவது பின்பற்ற முடியல அப்படின்னா, என்னால் பின்பற்ற முடியல ஆனால் இதுதான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பின்பற்றதுக்கான ஆசையாவது வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நான் வளரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாவது இருக்கணும். அதை விட்டுட்டு சில பிரபுபா சொன்னதெல்லாம் பின்பற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சவர் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய தொடர்பு, இந்த சம்பிரதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு வலுவானதாக இருக்காது. சம்பிரதாயத்தினுடைய தொடர்பு வெறும்ன தீட்சை பெறதுனால மட்டும் ஆகிறது கிடையாது. தீட்சை அப்படிங்கிறது ஒரு வகையான சடங்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தீட்சை அப்படிங்கிறது ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் சிஷ்யனானவன் தன்னை குரு கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சாட்சியாக, பகவான் சாட்சியாக அவன் தன்னை ஒப்படைக்கிறான். ஆனால் அதனால் மட்டுமே ஒப்படைத்து விட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த நிலை, அதாவது குருவிடம் சரணடைந்த நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கணும். சில நேரத்தில் இன்றைக்கு சில பேர் நினச்சிக்கிறது உண்டு, நீங்கள் பார்க்கலாம், இஸ்கான்லேயே அது வந்துருச்சு, தீட்சை வாங்கிட்டா போதுங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க, நான் தீட்சை வாங்கிட்டேன் அவ்வளோதான். ஸ்ரீ வைஷ்ணவர்களில் அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, நான் சரணாகதி வாங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் இனிமேட்டு பண்ணலாம், இதுக்கப்புறம் குருவோட வேலை அவர் பார்த்துக்கிட்டோம், நான் என்ன வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணுவேன், ஏன்னா குரு என்னமோ நான் பைசா கொடுத்துட்டேன், கடைக்காரன் பொருள் தரணும், அந்த மாதிரி குருவை நினைக்கிறது கிடையாது. சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு காரியத்தை இஸ்கானில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலானது ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கணும். நமக்கு நம்மளுடைய அனர்த்தங்கள் பல விதத்தில் தடங்களாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த அனர்த்தங்களை தாண்டி ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுடைய குறிக்கோளாக இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேற்றம் பெற முடியும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, எந்த காரியத்தை வேண்டாமாலும் நான் செய்யலாம். பகவத் தரிசனத்தினுடைய தொகுப்பாசிரியராக இருக்கலாம், இல்லை கோயிலில் கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறோம், இது ஆச்சாரியரை திருப்திப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற உணர்வோட ஆச்சாரியரை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த காரியத்தை அவர் செய்யும்போது அந்த காரியம் நிச்சயமாக சிறப்பானதாக அமையும். அதை விடுத்துட்டு நம்மளுடைய சொந்த நன்மைக்காக, நம்மளுடைய சொந்த இன்பத்திற்காக நம்ம ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா அப்போ அந்த காரியமானது எந்த விதத்திலையுமே பயனுள்ளதாக அமையாது. அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய இந்த பகவத் தரிசனம் பத்திரிகையானது ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துவதை முக்கிய கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வருது. மற்ற விஷயங்கள் எல்லாமே இரண்டாம் நிலை தான். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் சத்தியம். அவர் என்ன கொடுத்தாரோ அந்த விஷயங்கள் உண்மை. அந்த உண்மையான விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய பூர்வீக ஆச்சாரர்கள் திருப்தி அடைவாங்க, மகாபிரபு திருப்தி அடைவார், கிருஷ்ணர் திருப்தி அடைவார். அப்படி அவர்கள் திருப்தி அடையும் போது மக்களும் திருப்தி அடைவார்கள். எளிமையான விஷயம். மக்களை நம்ம தனித்தனியாக போய் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம கிருஷ்ண பக்தியினுடைய சில தகவல்களை சொல்லும்போது சில மக்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம்.
சிலர் அதிருப்தி அடையலாம். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ஜனார்தனரை திருப்திப்படுத்துறதுக்காக, ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல. கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரம், பகவத் தரிசனம் அப்படிங்கிறது பிரச்சாரத்தினுடைய ஒரு முக்கியமான பங்கு. கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரமானது ஜனார்தனரை திருப்திப்படுத்துறதுக்காக, அதாவது கிருஷ்ணர் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல. ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக போனோம்னா நம்ம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரமே பண்ண முடியாது, எதையுமே பிரச்சாரம் பண்ண முடியாது. சொல்லுங்க, கிருஷ்ண பக்தியினுடைய 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக நமக்கு வந்து இங்கே புள்ளியல் விவரம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஏறக்குறைய 70% தமிழகத்தினர் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க. நான் சொல்கிறது கரெக்டா? கம்மியாக தான் சொல்கிறேன். கம்மியாக தான் சொல்கிறேன். 99ங்கிறார் ஒருத்தர். சரி விடுங்க. அப்படியா? சரி, ஓகே, 70 வச்சுக்கோங்க. கணக்குக்கு சொல்கிறேன், 70 வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய பத்திரிக்கையில் மாமிசம் சாப்பிட்றத பற்றி நம்ம எழுதக்கூடாது, ரைட்? எழுதினோம்னா 70% மக்கள் அதிருப்தி அடைவாங்க. சரி, அவங்க தொலைகிறாங்க, போ. மிச்சம் 30% மக்களை நம்ம பார்க்கலாம். மிச்சம் 30% மக்களில் 29% மக்கள் தேவர்களை கும்பிடுறவங்க. ஓகே, தேவர்களை கும்பிட்றது அப்புறம் வரலாம். அதுக்கு முன்னாடி அந்த 30% மக்கள்லேயும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சரி ஒரு 20% எடுத்துக்கோங்க, எல்லாரும் வந்து விஞ்ஞானிகள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நவீன பொருட்கள் மேலே ஆசை வச்சுருக்காங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக குறிக்கோளாக கொண்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து டார்வின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுடைய புஸ்தகத்தில் படிச்சிருக்காங்க, நான் குரங்குலேருந்து வந்தேன், எங்கள் தாத்தா பாட்டா முப்பாட்டன்லாம் குரங்கு, என்னுடைய கோத்திரம் வந்து குரங்கு கோத்திரம். கோத்திரம்னா தெரியுமா? கோத்திரம்னா என்ன? மூதாதையர்கள் யாரும் அவங்க, ரைட்? என்னுடைய கோத்திரம் வந்து குரங்கு கோத்திரம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசக்கூடாது. அப்போ என்னாச்சு? மிச்சமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ யார் பத்திரிக்கையை படிப்பா? அதுக்கப்புறம் வந்து தேவர்கள், அது அடுத்தபடி. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். இதை சொல்லாதீங்க. நீங்கள் இதை சொன்னோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 10% போயிடும். இஸ்கான் பக்தர்கள் 1000 பேர் தான் பத்திரிக்கை வாங்குவாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படின்னா அங்கே அடிப்படையில் சில தவறு இருக்கு. அப்படி எண்ணம் வருது அப்படின்னா அங்கே அடிப்படையில் தவறு இருக்கு. எப்போ கிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரோ, எப்போ ஸ்ரீல பிரபுபாத் திருப்தி அடைகிறாரோ, நிச்சயமா அது மக்களுக்கு இறுதியில் நன்மையை கொடுக்கும். அந்த எண்ணம், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நம்ம பக்தர்களுக்கு முதல்ல அவசியம். அப்புறம் மக்களை பற்றி யோசிப்போம். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய பக்தர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லையே. ஏன் இல்லை? ஏன் பிரபுபாத மேல நம்பிக்கை இல்லை? ஏன் ஆச்சாரிய மேல நம்பிக்கை இல்லை? ஏன் கிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்களை ஏற்க மறுக்கிறீங்க? கிருஷ்ணர் சொல்றார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா, யாரெல்லாம் சரணடையில் அவங்க முட்டாள்கள். முட்டாள்னு சொன்னா ஏன் பக்தர்களுக்கு? மற்றவங்களை சொல்லும் போது மற்றவங்க கூட எடுத்துக்கிறாங்க, சில நேரத்தில் பக்தர்களுக்கு குத்துது. ஏன் கிருஷ்ணர் சொல்றதை ஏற்கிறதுக்கு மறுக்குது மனம்? ஏன்னா நம்ம எல்லாரும் முட்டாளா இருக்கோம். கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், அதை திரும்பி கிருஷ்ணருடைய வார்த்தை, ஆச்சாரியருடைய வார்த்தை, பிரபுபாதர் சொன்ன சொந்த வார்த்தை, அதை கேட்கும்போது, அதை சொல்லும்போது நமக்கே குத்துது. ஏன்னா நம்ம எல்லாரும் முட்டாளா இருக்கோம். ஆனா ஆச்சாரியர்களுக்கு தெரியும் எப்படி ஒருத்தருடைய இதயத்துக்குள்ளார போய் பௌதிக பந்தங்களை வெட்டி எறியணும் அப்படிங்கிற. அதனால ஆச்சாரியர்கள் எப்படி பிரச்சார பணியை மேற்கொண்டார்களோ
ஆச்சாரியர்கள் எப்படி கிருஷ்ணருடைய உபதேசங்களை எடுத்துரைத்தார்களோ அதே பாணியில் கிருஷ்ணருடைய உபதேசங்களை எடுத்துரைக்க வேண்டியது ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடிய ஒவ்வொரு சிஷ்யனுடைய கடமை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுடைய குறிக்கோள் எப்படி பார்த்தாலும் ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான், மக்களை திருப்திப்படுத்துறது கிடையாது. அதில் மாறுபடும் போது எல்லாமே ஃபெயில்யூர். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷன் டெட். அதனால கூடிய முறைக்கும் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன். எவ்வளவு காலங்கள் இந்த பகவத் தரிசனத்தினுடைய பொறுப்பை ஸ்ரீல பிரபுபாதர் எனக்கு கொடுத்து நடத்துறதுக்கு கருணையை கொடுக்குறாரோ அவ்வளவு காலங்கள் எக்காரணம் கொண்டும் மக்களுக்காக விலகி செல்லாமல் ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற குறிக்கோளில் நேர்மையோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ரீல பிரபுபாதரை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்கள் எல்லா பக்தர்களும் அதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எல்லா பக்தர்களும் உங்களால் முடிந்த அளவு ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்கான இந்த பெரும் முயற்சியில் உதவி செய்வீர்கள்னு நம்புகிறேன். பகவத் தரிசனம் ஒரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பகவத் தரிசனங்களை காட்டிலும். இருந்தாலும் நம்ம இன்னும் அடைய வேண்டிய தூரம் ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், எப்போ பேக் டு காட்ஹெட் ஆனது மில்லியனில் விநியோகம் பண்ணுறாங்களோ அப்போ அது எனக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரும்னு சொல்லியிருக்கார். நான் பல தடவை இதை திருப்பி சொல்லியிருக்கேன். மில்லியன் அப்படின்னு பிரபுபாத், மில்லியன்னா 10 லட்சம். நம்ம தமிழ் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தை எடுக்கும்போது நம்ம குறைந்தபட்சம் 1 லட்சம் பிரதிகளாவது விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுறோம். ஆரம்பத்தில் நான் 1 லட்சம் பிரதிகளை பார்க்கும்போது நிறைய பேர், நிறைய பக்தர்கள், நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும்போது பல பக்தர்கள் ஆரம்பித்தது நடத்த முடியுமா அப்படின்னே சந்தேகம் கொண்டார்கள். நடத்தது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி சில பக்தர்கள் என்னை, அதாவது என்னுடைய ஆர்வத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள், அல்லது இதெல்லாம் அவசியமில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரமும் செய்தார்கள். இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் அதை விரும்பினார் அப்படிங்கிறதையாலும், ஸ்ரீல பிரபுபாதருடைய எல்லா மொழிகள்லையும் பகவத் தரிசனம் வரணும் அப்படிங்கிற ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பத்தை தமிழில் நிறைவேற்ற சொல்லி என்னுடைய குரு மகாராஜ் எனக்கு கட்டளை கொடுத்தார் அப்படிங்கிற காரணத்தினாலும் எப்படியானும் இதை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது எவ்வளவு பிரதிகள் விநியோகம் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் 1 லட்சத்தை நம்ம குறிக்கோளாக கொண்டு ஆரம்பித்தோம். படிப்படியாக வளர்ச்சி பெற்றோம். இப்போ நம்ம மாதாந்தோறும் 30,000 பிரதிகள் நம்ம விநியோகம் செய்கிறோம். இந்த 30,000 பிரதிகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தை நினைத்து பார்க்கும்போது எனக்கே ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நினச்சி பார்க்கும்போது 1 லட்சம் பிரதிகள் அப்படிங்கிறது கடினமானதாக தோன்றுது. 1 லட்சம் பிரதிகள் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒன்று அல்ல. ஆனால் அந்த 1 லட்சம் பிரதிகள் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது, என்னுடைய கையில் கிடையாது. நான் சில உபன்யாசங்களை கொடுக்கலாம், சில நேரத்தில் உங்கள் ஊருக்கு உங்களை உற்சாகப்படுத்தலாம், சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தரலாம். ஆனால் இறுதியில் இதுக்கு மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிறது
உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட பகவத் தரிசனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக மக்களுக்கு உண்மையை தரும், உண்மையை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது, இது மக்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படிங்கிற உணர்வு உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவிற்கு நீங்கள் இதை திறம்பட எடுத்து செய்ய முடியும். உங்களுக்கு விநியோகம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், எப்படி மக்களை அணுகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காலையில் என்கிட்ட வந்து ஒரு மாதாஜி சொன்னான், என்னால் பகவத்கீதையை கொடுக்க முடியுது, பாகவதங்கள் கொடுக்குறேன், எப்படி பகவத் தரிசனத்தை மக்களுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு சில வழிமுறைகளை நம்ம சொல்லித்தரலாம். எப்படி பார்த்தாலும் இறுதியில் ஸ்ரீல பிரபுபாதை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஆழமாக வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் உங்களுக்கு புத்தியை கொடுப்பார். தேவையான புத்தியை ஸ்ரீல பிரபுபா கொடுப்பார், கிருஷ்ணர் கொடுப்பார். இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு அந்த அறிவை கொடுப்பார். நம்ம நேற்று சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்ததை பார்க்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிகிட்ட சொல்கிறார், கிருஷ்ணர் உன்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு. ஆனால் சனாதனருடைய பதில் என்னென்னா, கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என்னை விடுவித்தீர்கள். அது உண்மையில் ஒவ்வொரு சிஷ்யனும் தன்னுடைய குரு கிட்ட வைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான தேவையான ஒரு மனப்பான்மை. கிருஷ்ணர் காப்பாற்றார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் கூட அது குரு காப்பாற்றார் அப்படிங்கிற உணர்வின் மூலமாக இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தரால் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் பெற முடியும். அதைத்தான் ஆச்சாரியர் நமக்கு சொல்லித்தராங்க, அதைத்தான் நமக்கு சனாதன கோஸ்வாமி சுட்டி காட்டுறார். அதை நம்ம பற்றி கொள்ளணும். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், என்ன சொல்கிறார், தேசாம் சத்தத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. யார் ஒருத்தர் என்னுடைய பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க என்னை வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே கொடுக்கின்றேங்கிறார். கிருஷ்ணர் கொடுக்கிறார், ஆனால் கிருஷ்ணர் நேரடியாக கொடுக்கறதில்ல. கிருஷ்ணர் குருவின் மூலமாக, ஆச்சாரியன் மூலமாக நமக்கு அந்த அறிவை கொடுக்குறார். அதனால் பகவத் தரிசனத்தை விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்ககிட்ட எழுச்சி பெறும்போது அந்த ஆர்வத்தைக்கு தகுந்தாற் போல கிருஷ்ணர் ஏற்பாடு செய்வார். நான் பார்க்குறேன் சில பக்தர்கள் அதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கான். நம்ம கூட சில காரணங்களால் வரதராஜ் பிரபுவால் வர முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பகவத் தரிசனத்துக்கு முன்பே நிறைய புத்தகங்களை விநியோகம் பண்ணிட்டு இருந்தவர். புத்தக விநியோகம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அடிப்படை சேவை. அவர் புத்தக விநியோகம் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ உயிர். அவர் தொடர்ந்து புத்தகங்களை விநியோகம் செய்துட்டே இருந்தவர். இப்போ தொடர்ந்து அவர் பகவத் தரிசனத்தையும் விநியோகம் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பகவத் தரிசனத்தை விநியோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய முன் அனுபவங்கள்லாம் ஏதும் கிடையாது. இருந்தாலும் அவங்க சிறப்பான விதத்தில் பகவத் தரிசனத்தை விநியோகம் பண்ணி வராங்க. உதாரணத்துக்கு திரிவிக்ரம நாராயண பிரபு, நீங்கள் பகவத் தரிசனம் விநியோகம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்களை விநியோகம் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம், எப்பயாவது மேரத்தானில் போகும்போது அங்கே இங்கே சில இடங்களில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அவர் புத்தக விநியோகம் அப்படிங்கிறத பகவத் தரிசனத்திலிருந்து எடுத்துட்டார். அப்போ கிருஷ்ணர் ஸ்ரீல பிரபுபாத் ததாமி புத்தி யோகம் தம், எப்படி சந்தாதாரர்களை சேகரிக்கிறது அப்படிங்கிற புத்தியை கிருஷ்ணர் கொடுப்பார். நம்ம எவ்வளோ வேணாலும் டெக்னிக் சொல்லித்தரலாம், இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய டெக்னிக் சொல்லித்தரலாம். ஆனால் எந்த டெக்னிக்கும் வேலை செய்யாது. இறுதியில் கிருஷ்ணர் தான் அங்கே நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த நபரை ஏற்க வைக்கணும். அவர் உள்ள பரமாத்மாவாக இருக்கார்.
அவர் தான் எதிர்த்தாப்பில் இருக்கிற நபரை ஏற்க வைக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எவ்வளவுதான் நீங்கள் டெக்னிக் வியாபார யுக்திகள்லாம் நீங்கள் உபயோகிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் உதவலாம், இல்லைன்னு சொல்லலை. அது கூட கிருஷ்ணர் கொடுக்கலாம். உண்மையில் அதுவும் கிருஷ்ணர் கொடுக்கறது தான், அது உதவலாம். இருந்தாலும் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஒரு நபரை ஏற்க செய்கிறார். பரமாத்மாவாக அவர் உள்ளே இருக்கிற நம்ம ஆர்வமாக நம்ம தீவிரமாக செயல்படும் போது அப்போ கிருஷ்ணர் உள்ளேருந்து அந்த நபரை ஏற்க சொல்லுவார். ஸோ இப்போ பாருங்கள், திரிவிக்ரம நாராயண பிரபு போன வருட கணக்கில் எவ்வளோ புள்ளிகள்? 590 சம்திங், 589, 51. ஓகே, 551 புள்ளிகள் திரிவிக்ரம நாராயண பிரபு பெற்றிருந்தார். அவர் அவ்வளோ புள்ளிகள் எடுத்தார் அப்படின்னா நிச்சயமாக அதில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அடிப்படை காரணமாக இருக்குது. இன்னும் ஆர்வம் அவருக்கு அதிகமாக கிருஷ்ணர் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான வழிகளையும் கொடுப்பார். உண்மையில் எவ்வளவுதான் நீங்கள் டெக்னிக் சொன்னாலும் களத்தில் நீங்கள் இறங்காத வரைக்கும் எந்த டெக்னிக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஊரில் அப்படி கடைத்தெருவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைத்தெருவில் அதாவது புத்தக கிடைக்கும், ஒரு பெரிய புத்தக கடை. உதாரணத்துக்கு ஹிக்கின் பாதம்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, 2-3 வருஷம் ஆச்சு. அங்கே போனப்போ நான் பார்த்தேன், சமையல் பிரிவுன்னு ஒரு பிரிவு வச்சுருந்தோம். ரைட், ஒரு சுத்துற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 புஸ்தகங்கள் இருந்திருக்கும். 100 வெரைட்டி, ஒரே புஸ்தகங்களில் விதவிதமான புஸ்தகங்கள். தமிழில் சில, இங்கிலீஷில் சில மற்ற மொழியில் கூட சில புத்தகங்கள் இருந்தது. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நிறைய புஸ்தகங்கள் இருந்தது. அதில் நீங்கள் எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும், தாய்மார்கள்லாம் தெரியும், இல்லை பிரபுக்களுக்கு கூட தெரியும். சில புத்தகங்கள் ரொம்ப பிரபலமான தமிழ்நாட்டில் அது மல்லிகா பத்ரிநாத்துடைய சமையல் புத்தகம் ரொம்ப பிரபலமானது. மல்லிகா பத்ரிநாத் அவங்க மட்டும் எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்காங்க சொல்லுங்கள்? 10 புஸ்தகம் இருக்குமா? 13 புஸ்தகம். ஓகே, 13 புஸ்தகம் எழுதியிருக்காங்க. சரி, 13 புஸ்தகத்தையும் வாங்குறீங்க. மல்லிகா பத்ரிநாத் அவங்க தான் இருக்கிறதுலே டெக்னிக், நல்லா எப்படி சமைக்கிறதுங்கிற யுக்தியை நல்லா சொல்லித்தராங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. 13 புஸ்தகத்தை வாங்குறீங்க. இங்கே இருக்கவங்களில் யாருக்கு சமையல் சுத்தமாக தெரியாது? நந்தகோபால் பிரபு சுத்தமாக தெரியாது. ஓகே, சில பேர் கை தூக்குறாங்க. ஓகே, சமையல் யாருக்கெல்லாம் சுத்தமாக தெரியாதோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், 13 புஸ்தகம் மல்லிகா பத்ரிநாத்தோட புஸ்தகம் வாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படிங்க. ரைட்டா? ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு எல்லாமே என்னெல்லாம் சிக்கலான பதார்த்தங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கஷ்டமான ஒரு பதார்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் ஏதாவது சொல்லுங்கள். லக்லு, அது ஒன்றும் கஷ்டமானது கிடையாது, எளிமையானது தான். ஓகே, ஜாங்கிரி. நான் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஜாங்கிரி கஷ்டமானது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தெருவில் எல்லா காலையில் தினமும் ஜாங்கிரி தான் சாப்பிடுவாங்க. ஓகே, ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தரும் ஒன்று கஷ்டங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ, அவங்க சமைக்கும்போது எது வராதோ அவங்க சமைக்கும்போது எது பதமாக வராதோ அது அவங்கவுங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பதார்த்தத்தை நந்தகோபால் பிரபு சமைக்க போகிறார். ஹரிபோ 13 புஸ்தகத்தையும் வாங்கி படிச்சுட்டு யார் யார் கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அதை நந்தகோபால் பிரபு சமைச்சு நம்ம எல்லாருக்கும் ஃபீஸ்ட் கொடுக்க போகிறார். என்ன நந்தகோபால் பிரபு செய்யலாமா? முடியாதா? ஏன்? ஏட்டளவில் தான் இருக்கோ ஒழிய செயலில் கொஞ்சமாவது சுடுதண்ணியாவது காய்ச்ச தெரிஞ்சிருந்தால் அடுத்து அரிசி வடிக்கிறத பற்றி யோசிக்கலாம். இல்லை அடுப்பு கொளுத்தவாவது தெரிஞ்சிருந்தால் சுடுதண்ணி காய்ச்சறதை பற்றி யோசிக்கலாம்.
இந்த காலத்தில் ஈஸி, அப்படி திருப்பி விட்டுட்டு டக்குன்னு டொக்குன்னு அழுத்துனீங்கன்னா அது பிடிச்சிக்கும். அது கூட தெரியாதவங்க இருக்கிறாங்க, அதுவும் இருக்கலாம். கேஸை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கூட தெரியாதவங்க இந்த காலத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி ஓகே, கதை போதும் இந்த கதை. அந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கும் பகவத் தரிசனம் சரி நின்றுட்டு இருந்தா இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாட்டி எவ்வளோ டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல நீங்கள் களத்தில் கொஞ்சமாவது இறங்கணும், அப்புறம் நீங்கள் அதில் எப்படி நிபுணர் ஆகலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ஆர்வம் இருந்து புத்தகம் மட்டும் படித்தா பத்தாது. அதே மாதிரி புத்தக விநியோகம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருந்து வெறுமனே கேட்டுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. களத்தில் கொஞ்சமாவது இறங்கணும், கொஞ்சம் பேரையாவது நீங்கள் பிடிக்கணும். அப்போ அவன் கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உரைக்கும். ஐயோ இப்படி கேட்குறானே பதில் தரலையே. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, போனால் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க, நான் போகலங்கன்றுவாங்க. ஐயா அதுக்கு தாங்க உங்களை போக சொல்கிறது. நீங்கள் போனால் உங்களை நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவீங்க. திணறிட்டு கோயிலுக்கு வந்து இருக்கக்கூடிய பக்தர்களை கேட்பீங்க. அந்த பக்தர்கள் எப்படி பதில் சொல்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ நீங்கள் அந்த பதில் அடுத்தவன் கேட்குறவனுக்கு நீங்கள் தயாராக போவீங்க. அது தயாராக போகும்போது அவன் வேற ஒரு கேள்வி கேட்பான். அதன் மூலமாக உங்களுடைய பக்தியும் உங்களுடைய பக்தி சம்பந்தப்பட்ட அறிவும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். அதுதான் புத்தக விநியோகம், பத்திரிகை விநியோகத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சமாவது களத்தில் இறங்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து கற்றுக்க முடியுமோ. ஒரே வெறும்னா தியரியாக கற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட கிருஷ்ண பக்தியினுடைய முன்னேற்றத்திற்காகட்டும், அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக ஆகட்டும், இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு ரொம்ப உதவக்கூடியது என்ன அப்படின்னா இந்த புத்தக விநியோகம், பத்திரிகை விநியோகம். தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய கிருஷ்ண பக்திக்கு நீங்கள் கிருஷ்ண பக்தி சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்து கொள்றதுக்கு அது ரொம்ப உதவியாக அமையும். எதுலேயுமே நீங்கள் களத்தில் இறங்கலைன்னா எதுவுமே தெரியாது. நிறைய நேரங்களில் நான் பார்க்குறோம், சில நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்போம், ஆனால் அவங்கள ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிவிடுவோம், அவங்க ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு வருவாங்க. நிறைய நேரங்களில் நான் பார்க்குறோம், சில பேர் ஜென்மாஷ்டமி நேரத்தில் வரும், இவர் என்னத்தை வசூலிக்க போகிறாருன்னு நினைப்போம், ஆனால் அவர் தான் பார்த்தா எல்லாரோட அதிகமாக வசூலிச்சுட்டு வருவார். இல்லை அது மாதிரி பல விதங்களில் நம்ம பார்க்கலாம். அதனால் எல்லா பக்தர்களையும் நாம் பொதுவாக உங்களால் முடியும் முடியல அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. கிருஷ்ணரை நினைத்து ஸ்ரீல பிரபுபாதை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விநியோகத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா, அப்போ நிச்சயமாக எப்படி உங்களை கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்துறது அப்படிங்கிறத கிருஷ்ணரே பார்த்துப்பார். அவருக்கு தெரியும் இவனை என்னோட தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது. அதனால் அவரே பார்த்துப்பார். அவர் உங்களுக்கு தேவையான புத்தியை கொடுப்பார் ஸ்ரீல பிரபுபாதரின் மூலமாக. அதனால் நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து இதில் இன்னும் ஆர்வமாக இறங்கணும். யாரெல்லாம் போன வருடத்தில் எந்த புள்ளிகளுமே சேர்க்கலையோ, நான் இங்கே காலையில் பணம் யாரெல்லாம் இந்த யாத்திரைக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படிங்கிறத வந்து பட்டியலை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 7500 கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம். சரி, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நமக்கு வந்து அதனால் யாத்திரையினுடைய நட்டமானது குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வருத்தம். அதாவது உங்களில் நிறைய பேர் 30 புள்ளிகள் கூட சேகரிக்காத நபர்கள் அப்படின்னு அதனுடைய அதுக்கு அர்த்தம். 30 புள்ளிகள் சேகரித்தவர்களுக்கு கூட நம்ம வந்து 6000 ரூபாய் வசூலிக்கிறோம். ஆனால் அவங்களில் நிறைய பேர் 30 புள்ளிகள் கூட சேகரிக்கலை அப்படிங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருக்குது. அதனால் யார் இன்னும் பகவத் தரிசனத்தினுடைய இந்த விநியோகத்தை ஆரம்பிக்கலையோ இப்போ ஆரம்பிங்க. நீங்கள் ஊருக்கு போனரையும் உங்களுக்கு இந்த வேகம் இருக்கணும். நம்ம சும்மா ஏதோ சுற்றி பார்த்துட்டு போகிறோம், போயிட்டு நம்மளுடைய பழையபடி நம்மளுடைய பௌதிக காரியத்தில் இறங்குறோம்,
இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், அதெல்லாம் இருக்கும். இருந்தால் கூட அது மட்டுமே இருக்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய இந்த காரியத்தில் சில மாற்றம் இருக்கணும். இப்போ நம்மளுடைய கணக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏப்ரல்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கணக்கு, மார்ச் மாதம் வரைக்கும் கணக்கு வந்ததை ஏப்ரல் மேலே வெயில் காலத்தில் மக்கள் எல்லாருக்கும் விடுமுறை நாட்கள் பெரும்பாலும். சில நேரங்களில் இப்போ ஏப்ரல் ஆரம்பத்தில் கூட பள்ளிக்கூடங்கள்லாம் மூடுறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 15க்கு மேலே பள்ளிக்கூடம்லாம் மூடிடுவாங்க. அந்த ஏப்ரல் 15லேருந்து மே கடைசிக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பகவத் தரிசன திருவிழாவை வருடம் ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் கடைசியிலேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் நான் இதே நாட்களில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் பகவத் தரிசன யாத்திரையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இது எல்லாமே உங்களை ஓரளவுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக. ஆனால் அந்த ஊக்கம் அப்படிங்கிறது உள்ளிருந்து வரணும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்கிறார், உற்சாகாத், உற்சாகம், ஊக்கத்தோடு செயல்படுறது, அது பக்தியில் வளர்றதுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சுட்டி காட்டுறார். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு உற்சாகம் அவசியம். பக்தியில் எந்த தொண்டை நீங்கள் செய்தால் கூட அதில் உங்களுக்கு உற்சாகம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த உற்சாகத்தை தக்க வைக்க வேண்டியதும் உங்களுக்கு அவசியம். அந்த உற்சாகத்தை தக்க வைக்கிறதுக்காக நாங்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி யாத்திரையை ஏற்பாடு பண்ணுறோம், அதே மாதிரி திருவிழாவை ஏற்பாடு பண்ணுறோம். அதன் மூலமாக உங்களுக்கெல்லாம் சில உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறோம். எப்படி பார்த்தாலும் உற்சாகம் அப்படிங்கிறது உள்ளிருந்து வரணும், வெளியிலேருந்து வராது. உற்சாகம் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நீங்களாக முன் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் வெளியிலேருந்து நம்ம வியாபாரம் நடத்த முடியாது. பகவத் தரிசனம் வியாபாரம் நடத்துறதுக்கானது கிடையாது. வியாபாரம் நடத்தினா எவ்வளோ வேணாலும் வியாபாரம் நடத்தலாம். ஸ்ரீல பிரபுபா சொல்லுவார், புத்தகம் வைக்கணும் அல்லது ஏதாவது பொருள் வைக்கணும் அப்படின்னா மக்கள் வாங்கக்கூடிய பொருள் நிறைய இருக்குது. மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் நிறைய இருக்குது. அந்த பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி விற்று வியாபாரம் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுடைய குறிக்கோள் மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் எந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா அது நிச்சயம் அவரை திருப்திப்படுத்தும். அந்த ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது அந்த உணர்வை நம்ம தாங்கிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக பகவத் தரிசனம் 1 லட்சம் அல்ல, அதை காட்டிலும் தாண்டி பல லட்சக்கணக்கான பிரதிகள் விநியோகம் ஆகக்கூடிய நாள் தொலைவில் கிடையாது நிச்சயமா. அதனால் அது நான் மறுபடி சொல்கிறேன், உங்களுடைய கைகளில் இருக்குது. நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நான் என்னை தனிப்பட்ட விதத்தை சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் 2000 காப்பி அச்சடித்தாலும் சரி, 2 லட்சம் காப்பி அச்சடித்தாலும் சரி, என்னுடைய வேலை ஒன்று தான். சாதுவுக்கு அதிகமாகும், அது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒன்று. சில வேலைகள் அதிகமாக இருக்கலாம், இருந்தாலும் ஏறக்குறைய என்னுடைய பணி எத்தனை பிரதிகளை அச்சடித்தாலும் ஒன்றுதான். ஆனால் உங்களுடைய கைகளில் இருக்கு அதனுடைய பிரதிகளை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. மக்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் நம்ம சில விஷயங்களை தொடர்ந்து வெளியிட்டு வரோம். நீங்கள் பார்க்கலாம், போன வருஷம் ஜூன் மாதம் நினைக்கிறேன், அந்த போன வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து நம்ம ஞானவால் அப்படிங்கிற தலைப்பில் சில கட்டுரைகளை ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டுருக்கோம். முதல்ல அதை வஞ்சகன் கண்ணனா கர்ணனா அப்படின்னு ஆரம்பி ஒரு நெருடலான ஒரு விஷயம்.
மக்கள் மத்தியில் அந்த ஞானவாள் பிரிவே ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா விஷயங்களுமே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்களை முறியடிக்கக்கூடிய அதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவு. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத் தரிசனத்தினுடைய குறிக்கோள்களை பட்டியலிட்டிருக்கார். அதில் ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, உண்மை எது போலி எது அப்படிங்கிறத வேறுபடுத்தி காட்டக்கூடியது பகவத் தரிசனத்தினுடைய குறிக்கோள்களில் ஒன்று. அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக நம்ம இந்த ஞானவாள் அப்படிங்கிற ஒரு பிரிவை தொடங்கினோம். அதற்கு ஒரு கீழே ஒரு சப்டைட்டிலும் கொடுத்தோம், பொய்களை புரட்டி போடும் பக்குவமான அறிவு. ஸோ மக்கள்கிட்ட எத்தனையோ தவறான அபிப்பிராயங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம சாஸ்திர ரீதியாக தர்க்க ரீதியாக நம்ம முறியடித்து சாஸ்திரத்தினுடைய உண்மைகளை நிலைநாட்டுறதுக்கு அந்த பிரிவில் நம்ம முயற்சி செய்து வருகிறோம். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு தடவையும் அந்த பிரிவில் வரக்கூடியது மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறத உணரலாம். சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பழமொழி. அதில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டோம். அதற்கு முன்னாடி கிருஷ்ணர் கோபியர்களோட நடமாடுறார். பொதுவாக அடிக்கடி பக்தர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி அது. பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய பக்தர்கள்ட்ட மக்கள் கேட்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி, சரி நீங்கள் கிருஷ்ணரை கும்பிட்றீங்க, கிருஷ்ணர் இந்த மாதிரி கோபியர்களோட நடனம் ஆடுறாரு, அது எப்படிங்க? அது நாஸ்திகர்கள் சவால் விடக்கூடிய தோணியில், கிருஷ்ணரை ஏளனம் செய்யக்கூடிய தோணியில் கேட்கலாம். பல நேரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகக்கூடியவர்கள், கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்களுக்கு கூட அதற்கான விளக்கம் தெரியாது. சரி, கிருஷ்ணர் கடவுள், நம்ம கும்பிடுறோம், அவ்வளோதான். அது ஏன் பண்ணார், என்ன பண்ணாருங்கிற கேள்வி உள்ளே இருந்தாலும் அவங்க அதை வெளிப்படையாக சொல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் அந்த கட்டுரை நிச்சயமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கும் நம்புகிறோம். அந்த மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பொய்களை நம்ம எடுத்துரைத்து அதை சாஸ்திர ரீதியாக ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி சொல்லியிருக்காரோ அதன் அடிப்படையில் நம்ம விளக்கம் கொடுத்து வருகிறோம். அது பொதுவாகவே மக்கள் மத்தியிலேயே நிறைய வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடும்போது வரவேற்பையும் எதிர்பார்க்கலாம், எதிர்ப்பையும் எதிர்பார்க்கலாம், ரெண்டையுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிருஷ்ணரே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியறதில்லை. கிருஷ்ணராலேயே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியறதில்லை. நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியறதில்லை அப்படின்னா, இது ஒரு கோணத்திலிருந்து சொல்கிறது, தத்துவ ரீதியாக நோக்க வேண்டாம், ஆழமாக. கிருஷ்ணர் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியவர். இருந்தாலும் கிருஷ்ணர் மேலே கிருஷ்ணர்கிட்ட திருப்தி அடையாமல் தான் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம இந்த ஜட உலகத்தில் இருக்கிறோம். கிருஷ்ணரே இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் சாக்ஷாத் அவரே இருக்கும்போது அவர் சொல்கிறத கேட்காதவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அதனால நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க, நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? கிருஷ்ணர்கிட்டயே எதிர்த்து நின்று சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. கிருஷ்ணரை பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க, இவர் பெரிய கடவுள், இவருக்கு நிறைய நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியுது. இருந்தாலும் அவன் ஒரு மாயாவி. துரியோதனன் சொன்னான். துரியோதனன் கிட்ட கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டுறார், பாரு நான் கடவுள், நான் அவங்க பக்கம் இருக்கேன், உனக்கு பிரச்சனை, சொல்கிறத கேளு. கிருஷ்ணர் எப்போ பார்த்தாலும் ஏதோ மாயாச்சாரம் காட்டின்னு இருப்பேன், இதை போய் எவன் நம்புவோம்? இல்லை, கிருஷ்ணர் இருந்தப்போ நீங்கள் பார்க்கலாம், யாரெல்லாம் கிருஷ்ண புத்தகம் படிச்சிருக்கீங்க அவங்களுக்கு தான் அந்த கதை புரியும் நான் சொல்கிறது, இல்லைன்னா புரியாது. எனிவே,
பாதி பேருக்கு மேலே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. கிருஷ்ணர் ஜாம்பவதியை திருமணம் பண்ணார். ஜாம்பவதியையும் சத்யபாமாவையும் ஒரே விஷயத்தில் திருமணம் பண்ணார். எந்த விஷயத்தில்? ஷியாமந்தக மணி. அந்த ஷியாமந்தக மணியினுடைய விவகாரத்தினால கிருஷ்ணர் ஷியாமந்தக மணி ஜாம்பவான் கிட்ட இருந்தது. அப்போ போய் ஜாம்பவதியை திருமணம் பண்ணார். ஷியாமந்தக மணிக்கு சொந்தக்காரராக சத்யபாமாவோட தந்தை இருந்தார். அதனால சத்யபாமாவும் அவருக்கு கிடைத்தார். அப்போ அந்த நேரத்தில் ஷியாமந்தக மணி ஊரில் இல்லைன்னுறையும் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? துவாரகாவாசிகள் பொருளையே கிளப்புனாங்க. என்ன பொருளையே கிளப்புனாங்க? கிருஷ்ணர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ அந்த இடத்துல ஸ்ரீல பிரபுபாத் எழுதுவார் கிருஷ்ண புத்தகத்தில், கிருஷ்ணரையே மக்கள் அந்தளவுக்கு இருக்கிறாங்க, கிருஷ்ணரே இருக்கும்போது அவரை கூட குறை சொல்லுவாங்க. அதனால நம்ம இதை கண்டெல்லாம் நம்மளுடைய மன உறுதியில் மாறக்கூடாது. நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்கணும், நம்மளுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துகிறோம், ஆச்சாரிய பரம்பரையில் வரக்கூடியவர்களை திருப்திப்படுத்துகிறோம், அவ்வளோதான். மக்கள் திருப்தி அடையலாம், அதிருப்தி அடையலாம், ஆனால் காலப்போக்கில் அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ஞானவாள் பகுதியில் நான் அதை நிறைய அனுபவிக்கிறோம். நிறைய மக்கள் அந்த கட்டுரைகளை படிச்சுட்டு பெரும்பாலும் நமக்கு வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பாராட்டுதல்கள். நிறைய பேர் எனக்கு இருந்த இந்த தவறான எண்ணம் மாறிடுச்சு, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மை என்ன அப்படிங்கிறத. சில நேரத்தில் நம்முடைய பக்தர்களே தெரிவிப்பாங்க, நானும் தெரிஞ்சுட்டேன் பிரபு, எனக்கே தெரியாது இந்த விஷயமெல்லாம். சில கட்டுரைகளில் நான் அதை பார்த்துருக்கிறேன். இந்த யுதிஷ்டர் கூறிய பொய் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தோம். அதை படிச்சுட்டு நிறைய பக்தர்கள் இந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது பிரபு, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஏகலைவனின் குரு பக்தி, அதுலேயும் நிறைய பக்தர்கள், நம்மளுடைய இஸ்கான் பக்தர்களுக்கே பல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் தெளிவுபெறுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர் இதனால் தெளிவடைஞ்சாங்க. சமீபத்தில் நாங்கள் இங்கே யாத்திராக்கு வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை பார்க்கணுன்னு வந்தார். எங்களுடைய அறைக்குள்ளார வந்தார். நாங்கள் எல்லாம் 4-5 பக்தர்கள் உள்ளே உட்காந்து யாத்திரைக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டுருக்கோம். காலம் ரொம்ப குறுகியதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒருத்தர் உள்ளே வந்தார். வெளியில் ஒரு பக்தர் இருந்தார், சக்கரபாணி தானே, ஓகே, சக்கரபாணி அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னார், அவர் கையில் சமீபத்திய பத்திரிக்கை இருந்தது, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மன்னா, அந்த பத்திரிக்கை வச்சுருந்தார். அவர் கேட்டார், இந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் யாருங்க அப்படின்னார். சக்கரபாணி கேட்டார், ஏன் என்னன்னு கேட்டார். இல்லை, அவர்கிட்ட பேசணும்னு. கதவு திறந்துருந்தது, எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கிறது, சரி உள்ளே போங்கன்னு அனுப்பிச்சுட்டேன். நான் நினச்சேன் சரி ஏதோ வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் வந்தவர் சொல்கிறார், 2 பேர் வந்தாங்க. அவர் சொல்கிறார், நான் இந்த பத்திரிக்கையை காஞ்சிபுரம்னா எங்கே சொன்னேன், செங்கல்பட்டு நூலகத்தில் நான் இதை படித்தறியும் என்கிட்ட இருந்த எல்லா சந்தேகமும் என்னை விட்டு போயிடுச்சு. அரை மணி நேரத்தில் நான் விஷ்ணுவே பரம்பொருளுங்கிறத நான் முற்றிலுமாக உணர்ந்துட்டேன், முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டுட்டேன். அதனால அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அதை மொத்தமும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனார் லைப்ரரியிலேருந்து. அதில் 6 பக்கம் வண்ண பக்கம், ஒரு பக்கம் கருப்பு வெள்ளையில் இருக்கும். அவர் அந்த 6 பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பார்க்குறாரு, அதாவது ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு பக்கத்தை மிஸ் பண்ணிட்டார், ஒரு பக்கத்தை விட்டுட்டார். அதனால அவர் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் படித்தேனே, இதில் காணாமல் முடிவே இல்லாமல் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
சரி இந்த பத்திரிக்கை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி தொலாவி செங்கல்பட்டுலேருந்து நம்ம கோயில் வரைக்கும் ஈஞ்சம்பாக்கம் வரைக்கும் வந்து புத்தகத்தை வாங்கியிருக்கிறார். புத்தகத்தை வாங்கும்போது அங்கே புத்தகத்தில் அங்கே விற்கிறோன்னு சொல்லிக்கா, சரி நீங்கள் மேலே போய் இங்கே தான் இருக்கிற ஆசிரியர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கார். அதனால் வந்து நம்மளை சந்திக்கிறதுக்காக வந்தேன். ஸோ அதனால் நிறைய நேரங்களில் நான் பார்க்குறோம், பல பேர் இதனால் அவங்களுடைய அறிவு தெளிவுபடுறதை பார்க்குறோம். அவர் கூட வந்தவர் சொன்னார், அவர் கூட வந்தவரும் அதை படிச்சுட்டு சொல்கிறார், நான் வந்து இதை படித்து நான் தெளிவாக உணர்ந்துட்டேன். அது மாதிரி எத்தனையோ பேர் வரவேற்பு இருக்குது. சில நேரத்தில் எதிர்ப்புகளும் இருக்கும். நமக்கு ஒருத்தர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், நம்மளுடைய பக்தர் ஒருத்தருக்கு, நம்ம ஜீவன கௌரவ ஹரிபிரபுக்கு, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட்டுரை எழுதியிருக்கீங்க, இது வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிவாச்சாரியர்கள் எல்லாரும் அந்த பத்திரிகையை படித்து அவங்களுக்குள்ளார விவாதிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலி அது வந்து நம்மளுடைய இந்த கட்டுரையினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். சேம் ஆர்டிகல். ஏன்னா நம்ம எழுதும்போது சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு, நம்மளுடைய பத்திரிக்கை யாரை சென்றடையணுமோ, யாரை நம்ம தாக்குறோமோ அவங்கள போகிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் எந்த கட்டுரை யாரை நம்ம குறிப்பிடுறோமோ அவங்களுடைய கரங்களை போய் சேருதோ அப்போ அது அதனுடைய ஒரு வெற்றி. சில நேரத்தில் பிரச்சனைகள் வரலாம், சில பேர் சொல்லலாம் நான் அவங்க மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு. ஆனால் பொறுப்பாலும் யாரும் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மூலமாக நம்மளுடைய பத்திரிகை இன்னும் பிரபலம் அடையும். பகவத்கீதையை தடை செய்யணும்னு சொல்லி ரஷ்யாவில் முயற்சி மேற்கொண்டாங்க. அந்த முயற்சியின் மூலமாக ரஷ்யாவில் நம்ம பகவத்கீதை விநியோகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு, இந்தியாவிலையும் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் மக்கள் இப்போ மறந்துட்டாங்க, அந்த நேரத்தில் அதிகரிச்சது. இதை தாங்க தடை செய்யணும்னாங்க. அடப்பா கொடு, நான் முதல்ல வாங்குறேன். அந்த மாதிரி சில எதிர்ப்புகள் வரும்போது இயற்கையாக பத்திரிக்கை அப்படிங்கிறது வளர்ச்சியும் பெறும். நம்ம பார்க்கலாம், உங்கள் எல்லாருக்கும் நக்கீரன் பத்திரிகை தெரியும். அஃப்கோர்ஸ் நக்கீரன் பத்திரிகையுடைய கருத்துக்களுக்கு நம்ம ஒத்து போகிறவங்க கிடையாது, அதை பற்றி பேசலை. ஆனால் பத்திரிகையினுடைய ஒரு நிலையை பற்றி நான் பேசின்னு இருக்கேன். நக்கீரன் பத்திரிகை ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு பிரபலமான பத்திரிகையாக மாறின அந்த காலகட்டம் எதனால் எப்படின்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். சந்தன கடத்தல் வீரப்பனோட அவன் போய் பார்த்தான், பேசினான். அது மூலமாக அவன் பத்திரிக்கை மேலே எக்கச்சக்கமான கேஸ் வந்தது. அப்போ தான் அந்த பத்திரிக்கை வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ அதனால் பத்திரிக்கை நடத்துகிறோம்னா சில நேரத்தில் சில கேஸ் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நம்ம வந்து ஒதுங்கக்கூடாது. ஷீல பிரபுபா சொல்லுவார், ஒரு தடவை, அதாவது பல தடவை இஸ்கான் மேலே பல கேஸ் வந்திருக்கு. இஸ்கான் வளர்ந்ததும் பல்வேறு நபர்கள் இஸ்கானை கேஸ் போட்டு ஒழிக்கணும்னு நினச்சி கேஸ் போட்டவங்களால் இஸ்கான் நிறைய வளர்ந்தது. உண்மையில் அதுதான். அமெரிக்காவில் இஸ்கான் மேலே அப்போ எத்தனையோ கேஸ் போட்டாங்க. அந்த கேஸெல்லாம் போட்டு பெரும்பாலான கேஸ் வந்து பிரெயின் வாஷிங் கேஸ். அந்த மாதிரி பிரெயின் வாஷிங் கேஸ் போட்டு அது மூலமாக நிறைய வளர்ந்தது, நிறைய வளர்ச்சியை அடைஞ்சது இஸ்கான். ஷீல பிரபுபா சொல்லுவார், அவர் சொன்னார், அந்த நீதிபதிக்கிட்ட போய் நீ கொடு, நம்மளுடைய புஸ்தகம் என்ன இருக்குது எல்லா புஸ்தகத்தையும் அடுக்கி வை, இந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு தான் நீ தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லு. பிரபுபா சொல்லுவார், இந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பாரு, அப்புறமே நீ புரிஞ்சுக்கோ நாங்கள் சொல்கிறது சரியா தவறான்னு. நாங்கள் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ இதெல்லாம் படிச்சிருந்தா தான் உனக்கு சரியா தவறான்னு தெரியும். அது தெரியாமல் நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஷீல பிரபுபாதர் பக்தர்களுக்கு வழிகாட்டுறார். அதனால் இந்த மாதிரி நம்ம பல விதங்களில் வளர்ச்சி பெற்று வரோம். இன்னொரு
சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையக்கூடியது தீர்த்த ஸ்தலங்கள். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வெளியிட்டுருக்கோம். இன்னும் அதை நான் என்னுடைய விருப்பம் அது தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி சில தமிழ்லேயே நம்மளுடைய பக்தர்கள் எழுதுனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் நமக்கு கடைசி நேரத்தில் நமக்கு தயார் செய்யும்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளை எடுத்து நம்ம பிரசுரிக்க வேண்டியதாக அமையுது. இருந்தாலும் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்போ நம்ம 5 இடங்களுக்கு போயிருக்கோம். காஷி, இங்கே இதுக்கு முன்னாடி கயா, இதுக்கு முன்னாடி அயோத்தியா, அயோத்தியாவுக்கு முன்னாடி கயா, கயாவுக்கு முன்னாடி சித்திரக்கூட்டம், சித்திரக்கூடத்துக்கு முன்னாடி பிரயாகை. 5 இடங்களுக்கு போயிருக்கோம். அதனால் இது சம்பந்தமாக நீங்கள் கட்டுரை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பிரசுரிப்போம். இந்த தீர்த்த ஸ்தலங்கள் எல்லாம் வரும்போது இன்னும் இயற்கையாக இருக்கும். நம்ம எல்லாம் குழுவோட போகிறோம். நம்மக்கிட்ட எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் இருக்குது. ஈஸியாக நம்ம அதை காட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்படி இந்த ஞானவால் தீர்த்த ஸ்தலங்கள், ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் அது என்றும் என்றும் மங்காதவை, என்றும் நினைவில் இருப்பவை. ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்கள், அவருடைய சொற்பொழிவுகள் தொடர்ந்து அவ்வப்போது வரவேற்பை பெற்றுக்கொண்டே வரக்கூடிய தலைப்புகள். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்ம ஜென்மாஷ்டமி சிறப்பு இதெல்லாம் 40 பக்கங்களை போட்டு அதில் முழுசாக நம்ம வண்ணத்தில் கொடுத்தோம். அதுவும் நிறைய மக்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது. அதில் நாங்கள் அட்டைப்படத்திலேயே போடணும்னு நினச்சோம். ஆனால் அது அதனுடைய டிசைனுக்கு செட் ஆகலை. அட்டைப்படத்திலே நாங்கள் இது சிறப்பிதழ், ஜென்மாஷ்டமி சிறப்பிதழ்னு போடணும்னு நினச்சோம். சரி, இருந்தாலும் மக்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்கன்னு போட்டோம். ஆனால் நிறைய பக்தர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க, பிரபு இனிமேட்டு இப்படி தான் வருமா, எல்லா பத்திரிகையும் இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. நம்ம அதனால் அந்த மாதிரி வரப்போகிறதில்ல. எப்படி வருதோ அதே மாதிரி தான் வர இருக்குது. நம்மளுடைய பத்திரிகை தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேருது, எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டு இருக்குது. அதனால் உங்களால் தனிப்பட்ட முறையில் ஆகட்டும், இல்லை இஸ்கான் இயக்கத்தினால் ஆகட்டும், எந்த மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக முடியாதோ அந்த மூளை முடுக்குகளுக்கெல்லாம் பகவத் தரிசனம் போகுது. பகவத் தரிசனத்தினால தான் அது முடியும். எல்லா கிராமத்திலையும் இஸ்கானுக்கு ஒரு இயக்கம் ஒரு கோயில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான அடித்தளம் பகவத் தரிசனத்தின் மூலமாக நடைபெறுது. எங்கே நம்ம பிரபு ராமநரசிங்க பிரபு, திரிவிக்ரம நாராயண் பிரபு பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் சேவை பணிமாறதுக்காக அவங்க போயிட்டாங்க. பட் அவங்க இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன். இப்போ யாரெல்லாம் உங்களுடைய லொக்காலிட்டியில், உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இஸ்கானுக்கு ஒரு நாமகட்டா வரணும், இல்லை ஒரு கோயிலே வரணும் படிப்படியாக அப்படின்னு பிரியப்படுறீங்க, நீங்கள் எந்த பகுதி? துறையூரில் ஏற்கனவே கொஞ்சம் சின்னதாக இப்போ இருக்கு எக்ஸ்டென்ஷன் சென்டர். துறையூரில் எங்கே? ஓகே, பக்கத்துலேயே இருக்கிறீங்க. அதை நான் சுருப்பில்லை. யார் குறிப்பாக உங்களுடைய பகுதியில், இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தர் ஸ்ரீரங்கம் வந்துட்டு போயின்னு இருக்கலாம். அவங்களுடைய வீடு, அவங்க தங்கி இருக்கிறது மண்ணச்சநல்லூராக இருக்கலாம், லால்குடியாக இருக்கலாம், திருச்சி நகரமாக இருக்கலாம். அந்த பகுதியில் பக்தருடைய சங்கம் கிடையாது.
அந்த மாதிரி இடத்துல ஒரு நாமகட்டா அல்லது ஒரு பக்தி விருக்ஷா உருவாகணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் ராமநரசிங்க பிரபுவோட உதாரணத்தை பின்பற்றணும். ராமநரசிங்க பிரபு அவரோட கிட்ட அப்போ இருந்த 2-3 பக்தர்களோடு சேர்ந்து, குறிப்பாக திரிவிக்ரம நாராயண பிரபுவோடெல்லாம் சேர்ந்து அவங்க வலசையூரில் நிறைய பகவத் தரிசனத்தை விநியோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி வலசையூரில் பகவத் தரிசனத்தை அதிக அளவில் விநியோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. வலசையூரில் மட்டும் எத்தனை சந்தாதாரர்கள் இருக்காங்க? 200க்கு மேலே. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வலசையூரில் பகவத் தரிசனம் வாங்குகிறாங்க. வலசையூர் அப்படிங்கிறது சேலத்தினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமம் அல்லது சின்ன ஊர்னு சொல்லலாம், சின்ன நகரம்னு சொல்லலாம், இல்லை பெரிய கிராமம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சின்ன கிராமம் தான். ஓகே. 1200 குடும்பங்கள் தான் அங்கே இருக்குது. 1200 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல 200 குடும்பங்கள் பகவத் தரிசனம் வாங்குகிறாங்க. அது மூலமாக என்ன விளைவு என்ன அப்படின்னா, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நாமகட்டா நிலையம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது பகவத் தரிசன நாமகட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அது சேலம் கோயில் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய நாமகட்டா. இருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு பகவத் தரிசனத்துக்கு இருக்குது. அதை யாருமே மறுக்க முடியாத ஒன்று. அதாவது பகவத் தரிசனத்தை அந்த பக்தர்கள் ஆர்வத்தோடு எடுத்து விநியோகம் பண்ண காரணத்தினால அங்கே ஒரு நாமகட்டா உருவெடுத்திருக்கு. அங்கே வாரம் வாரம் இப்போ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. வாரம் வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எவ்வளோ பேர் சொன்னீங்க? 100 பேரா? 100 பேர் அங்கே கலந்துக்கிறாங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை அங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அந்த நாமகட்டா எவ்வளோ? 3500 சதுரடியா? 3500 சதுரடி நிலப்பரப்பு ஒருத்தவங்க இந்த நிகழ்ச்சிக்காகவே 3 வருஷத்துக்கு இனாமாக கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எந்த பணமும் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்க நிகழ்ச்சிகள் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு இடத்துல. ஏன்னா அவங்க அங்கே அவ்வளோ ஆர்வமாக தீவிரமாக பண்ணாங்க. எங்கெல்லாம் தீவிரமாக பண்ணுறீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் நாமகட்டா வரும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு நல்ல கோயில் அங்கே உருவெடுக்கும். அதனால் இதை நீங்கள் இன்னும் ஆழமாக எடுத்துக்கணும்னு நான் மீண்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் நம்ம இன்னொரு திட்டம் அறிவித்து செயல்படுத்தணும். சாஸ்திர தானம் அப்படிங்கிற பெயரில் நூலகங்களில் பகவத் தரிசனம்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தணும் பத்திரிக்கையில். அதன் மூலமாக இன்றைக்கு எத்தனை நூலகம்ப்பா? 2500, 3000, 1600 நூலகங்களுக்கு இப்போ நம்மளுடைய பகவத் தரிசனம் மாதந்தோறும் போயின்ட்டுருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் மொத்தம் 4000 நூலகங்கள் இருக்குது. நாங்கள் மாநகரம், நகரம், பேரூராட்சி அதில் வந்துடுதுல, ஊராட்சி தவிர மற்ற நூலகங்கள் எல்லாவற்றுக்கும் இப்போ பகவத் தரிசனம் மாதம் மாதம் போயின்ட்டுருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நூலகத்தில் இருக்கக்கூடிய பகவத் தரிசனத்தை படித்து நிறைய பேர் நமக்கு அதன் மூலமாக சந்தாதாரர்கள் ஆகிறாங்க. பாராட்டுதல்களை தெரிவித்து கடிதம் அனுப்புறதை நம்ம தொடர்ந்து பெறுகிறோம். சில பேர் நினைக்கிற நூலகத்தில் போய் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கும் கூட ஒரு பக்கம் ஒரு வகையான சந்தேகம் இருந்தது, நூலகத்துக்கு அனுப்புகிறோம் எத்தனை பேர் படிப்பாங்க அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் பார்க்குறோம் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருது. ஸ்ரீல பிரபுபாதர் அதை விரும்பினார். இது ஏதோ நூலகத்தில் பகவத் தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஸ்ரீகிரிதாரிதாஸ் புதுசாக கொண்டு வந்தார் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் பல கடிதங்கள் எழுதியிருக்கார். நம்மளுடைய பத்திரிகை நூலகங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகத்தில், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய
முக்கியமான நபர்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இடங்களில் இலவசமாக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லியிருக்கார். அதனால் இந்த சாஸ்திர தானத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளால் மற்ற வேலை பழுக்கு மத்தியில் நம்மளால் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு சென்றோம். அதன் அடிப்படையில் இப்போ 1600 சந்தாதாரர்கள் இருக்காங்க. அது கூடிய விரைவில் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பெருமளவில் நமக்கு வேதநாராயண பிரபு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நம்மளுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உதவியும் இந்த நூலகங்களில் பகவத் தரிசனம் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இதில் நமக்கு பல சவால்களும் இருக்குது. சில நேரங்களில் நம்மளுடைய பக்தர்கள் சந்தாதாரர்களை சேகரிக்கிறதுல ரொம்ப மெதுவாக இருக்கிறாங்க. சந்தாதாரர்களை புதுப்பிக்கிறதுல நமக்கு பல சவால்கள் இருக்குது. அதெல்லாம் சரி செய்து நம்ம முன்னோக்கி போகிறதுக்கான விருப்பத்தில் இருக்கிறோம். நீங்களும் அதற்கு உதவி செய்யும்போது நிச்சயமாக நம்ம முன்னோக்கி செல்ல முடியும். நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால் இந்திய தபால் நிலையம். இந்தியாவினுடைய தபால் துறை, அந்த தபால் துறையினுடைய செயல்பாடு திருப்திகரமானதாக கிடையாது. அதனால் சில நேரங்களில் நமக்கு அனுப்பக்கூடிய பத்திரிகை மக்களுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுவான். அது நிறைய நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு வேறு ஏதேதோ பத்திரிகையெல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு புத்தகத்தை உங்கள் வீட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் போஸ்ட்மேன். அது மாதிரி பகவத் தரிசனத்தை வேறு எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அதுதான் இந்திய தபால் துறை. இருந்தாலும் யாரெல்லாம் பகவத் தரிசனம் எனக்கு வரலை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ, 15 தேதிக்குள்ளார யாரெல்லாம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம மாற்று பிரதிகளை தொடர்ந்து அனுப்பி வரோம். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 50-60 பிரதிகள் நம்ம மாற்று பிரதிகள் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு நம்ம எந்த விதத்துலேயும் அதிகமாக அவங்களுக்கு கிட்டேருந்து வசூலிக்கிறது கிடையாது, நம்மளுடைய செலவிலிருந்து. ஏன்னா ஒருத்தவங்க வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அங்கே வரலைன்னு நம்பலாம். வந்துட்டு யாரும் வரலைன்னு சொல்ல மாட்டாங்க. கலியுகம் இன்னும் அந்தளவுக்கு முத்தலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வரலை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமுடையவர்கள்னு அர்த்தம். அதனால தான் வரல அப்படிங்கிறது தெரியுது. ஆர்வம் இல்லாதனால தான் நமக்கு வரலங்கிறதே தெரியாது. ஆர்வமுடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆர்வத்தை குறைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம யாரெல்லாம் வரலைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மாற்று பிரதி இலவசமாக நம்மளுடைய இடத்துலேருந்து 7 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பி வைக்கிறோம். அதனால் அதை பற்றி பக்தர்கள் அதிகமாக பொறுப்படுத்த வேண்டாம். அது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு செலவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் யாரெல்லாம் உங்ககிட்ட எனக்கு பத்திரிக்கை வரல அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து நம்மளுடைய அலுவலக எண்ணை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ சாது சைத்தன்ய பிரபு அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வைப்பார். நமக்கு இன்னும் அந்த WPPன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? wages without postal prepayment, without prepayment WPP எண் நமக்கு இன்னும் வரலை. அதனால் நம்ம இப்போ ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பின்னு இருக்கோம். அது நமக்கு கொஞ்சம் வேலைப்பளு இருக்குது. அந்த WPP நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய முகவரியானது மாற்றப்படும். நம்ம இன்னும் பெரம்பூர் முகவரியிலேருந்து வந்துன்றதை நீங்கள் பார்க்கலாம். அது அரசாங்கத்திலேருந்து அந்த WPP நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த முகவரி மாற்றப்படும். ஸோ தொடர்ந்து பக்தர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான யாத்திரைகளை நாங்கள் நடத்துவோம். இப்போ மைக்கை உங்களில் சில பேர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் பேச ஆசைப்படுறீங்களோ முன்ன வரலாம்.